கொள்கையில் இருந்து தடம் மாறிய அனுர அரசாங்கம், சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டு. சமஷ்டியை கோரி கஜேந்திரகுமார் இனவாதத்தை தூண்ட முயற்சி, சீலரத்ன தேரர். 13 குறித்து இந்தியாவுடன் பேசும் தேவை வரவில்லை, அனுர அரசின் அறிவிப்பு. இலங்கையின் புதிய வரி நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்யவுள்ள சர்வதேச நாணய நிதியம். மேல் மாகாணத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். கனடாவில் ஸ்ரீதரன் எம்பி மக்கள் சந்திப்பு. ஜனாதிபதி செயலணிகளில் சிறுபான்மை இனத்தவரின் பங்களிப்பு அவசியம், டக்ளஸ் தேவானந்தா. தேர்தல் செலவு அறிக்கை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. செல்வம் அடைக்கலநாதன் பிரதமருடன் சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். புதிய அரசாங்கம் தனது ஆட்சியிலே இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை எனவும் தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் அல்லது மாற்றம் என்று சொன்னவர்கள் எந்த விதமான பாரிய மாறுதல்களும் இல்லாமல் மாமூலாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமளவிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும், குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட 13வது திருத்த சட்டம், அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது. இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் புதுடெல்லிக்கு, இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி, இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பி இருக்கின்றார். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தமிழினத்தினுடைய தந்தை செல்வநாயகம் அவர்களால் 1947ஆம் ஆண்டிலே பின்னர், பொது தேர்தலின் பின்னர் பலவிதமான இந்திய குடியுரிமை பறிப்பு போன்ற சட்டங்கள் எல்லாம் வந்ததை தொடர்ந்து 49ஆம் ஆண்டிலே டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கொழும்பு இருக்கக்கூடிய அந்த அரசாங்க எழுதிமறை சங்க மண்டபத்திலே, மருதானை அரசாங்க எழுதிமறை சங்க மண்டபத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவிக்கக்கூடிய நிலைமை, அங்குரார்ப்பண கூட்டம் இடம்பெற்றது. அன்று இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதானமான ஒரு கொள்கையாக, அடிப்படை கொள்கையாக சமஷ்டி அரசியலமைப்பு, அமைப்பிலான ஒரு முறையை ஒரு கோரிக்கையாக வைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டு 51ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே, பொது தேர்தலிலே, 52ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே போட்டியிட்ட பொழுதிலும், வடக்கு மாகாணத்திலே கோப்பாய் தொகுதியிலும், அங்கே கோப்பாய் தொகுதியிலே போட்டியிட்ட அமரர் பன்னீர்சிங்கம் அவர்களும், அதே போல கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய திருகோணமலை தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்ட அமரர் ராசபரோதம் ஐயா அவர்களுமாக 2 ஆசனங்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்தன. அதைத் தொடர்ந்து 1956ஆம் ஆண்டிலே நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே தமிழரசு கட்சி வெற்றி பெற்று ஒரு பிரதான தமிழர்களுடைய எதிர்கட்சியாக, பிரதான கட்சியாக வந்திருந்தது. அதிலிருந்து தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வகிபாகம் ஒரு பிரதானமான பங்கை வைத்திருந்தது. அது 25வது ஆண்டை கடந்து தமிழர் கூட்டணியாக 4 தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து வல்வெட்டித்துறையிலே 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கூட்டப்பட்ட அனைத்து கட்சிகள் மாநாட்டிலே இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதே போல ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம், முன்னாள் ஊர்காவத்துறை பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் நவரத்தினம் ஐயாவினுடைய
ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம், அதே போல அமரர் சி சுந்தரலிங்கம் ஐயா அவர்களுடைய ஈழத்தமிழர் ஒற்றுமை முன்னணி ஆகிய 4 கட்சிகள் வல்வெட்டித்துறையில் நடைபெற்ற ஒற்றுமை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்திடம் 9 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அது காலப்போக்கிலே 6 அம்ச கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே 72ஆம் ஆண்டிலே திருகோணமலையிலே மே மாதம் 22ஆம் தேதி குடியரசு அரசியலமைப்பு யாப்பு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையிலே முதல் தடவையாக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையின் பின்னணியிலே தான் தமிழர் கூட்டணி என்று TUF, தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற தமிழர் கூட்டணி என்ற ஒரு அரசியல் முன்னணியாக இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதே போல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், மலையக கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகள் ஒன்றாக இணைந்து தமிழர் கூட்டணி உருவாகியது. இன்றைக்கு 75 ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனித்து தேர்தலில் போட்டியிட்டு 8 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பெற்றிருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லாருமே ஆக குறைந்த அடிப்படை கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அது பார்த்தோமாக இருந்தால் சமஷ்டி என்று சொல்கிறார்கள், ஃபெடரலிசம். நாங்கள் சமஷ்டியை கேட்டாலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறையை அரசியல் யாப்பிலே இருந்து கூட அதை இதுவரை அமல்படுத்தாதவர்கள், புதிய அரசியலம் அந்த 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதற்கான முன்னோடியாக இருந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட ஜூலை மாதம் 29ஆம் தேதி 1987ஆம் ஆண்டிலே செய்து கொள்ளப்பட்டு 88லே அந்த திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இதுவரை அரசியலமைப்புக்கு 21 திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இன்று வரை அதை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த 9 ஜனாதிபதிகளும் முன்வரவில்லை. சமஷ்டி தீர்வை கூறி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முற்படுகிறார். அவர் இவ்வாறு செயற்பட்டால் நாம் சும்மா இருக்க மாட்டோம். பிறகு கஜேந்திரகுமாருக்கு எங்கு செல்ல வேண்டி வரும் என தெரியாது என ஜனஸ்த பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்லை சீலரத்ன பீடர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றின் போது இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தற்போது இனவாதத்தை பரப்பி வருகின்றார். அவர் கொழும்பில்தான் வாழ்கின்றார். கொழும்பு மக்கள் அவருக்கு துளியளவும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. நிலைமை இவ்வாறு இருக்கையில் வடக்குக்கு சென்று மக்களை ஏன் தவறாக வழி நடத்த வேண்டும்? அது மட்டுமல்ல, இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பியுள்ளார். சமஷ்டி முறைமைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அக்கடிதம் ஊடாக கஜேந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கஜேந்திரகுமாரின் தேவைக்கேற்ப 13ஐ அமல்படுத்தவோ அதிகாரத்தை பகிரவோ ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. கஜேந்திரகுமார் இனவாதத்தை தூண்டினால் நாம் சும்மா இருக்க மாட்டோம். பிறகு அவருக்கு எங்கு செல்ல வேண்டி வருமோ தெரியவில்லை. இனவாதத்துக்கு இடமளிக்க கூடாது. இனவாதத்தை தூண்டினால் நாடு முன்னேறாது. டயஸ்போராக்களின் கோரிக்கைக்கேற்ப கஜேந்திரகுமார் சமஷ்டி கோருகின்றார். டயஸ்போராக்களிடம் பணம் வாங்கினால் பரவாயில்லை, ஆனால் இனவாதத்தை தூண்ட இடமளிக்க மாட்டோம். வடக்கில் உள்ள விகாரைகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்றும் சீலரத்ன தேரர் கூறினார். இலங்கை அரசியலமைப்பில் 13வது திருத்த சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் குறித்து தெளிவூட்டும் வகையில் அரசு தகவல் திணைக்களத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டின் அரசமைப்பில் 13வது திருத்த சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆதலால் அது பற்றி இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை. அரசமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் அடுத்த வருடம் முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம்.
ஏற்கனவே கோரப்பட்ட வேட்பு மனுக்கள் அல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற அனுமதி பெறப்பட வேண்டும். எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மேலும் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும். எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பான சட்டத்தை நாடாளுமன்றத்தின் அனுமதியுடன் மீள்திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது. அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் இந்தியாவுடனான கூட்டு அறிக்கையில் தகவல் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் அவ்வாறு கலந்துரையாடப்படுவதற்கான தேவை கிடையாது. அரசு என்ற வகையில் அரசமைப்பின் பிரகாரம் நாம் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். சமகாலத்தில் இலங்கை அரசியல் மட்டத்தில் கல்வி தகமைகள் தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது. ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சிகள் மட்டத்தில் கல்வி தகமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினுடைய சட்டக்கல்லூரி பரீட்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது. நாமல் பரீட்சை எழுதும் போது சட்டக்கல்லூரியில் கடமையாற்றிய பொறுப்பானவர் உயிரிழந்தமையினால் அதனை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவேன் என நாமல் பகிரங்கமாக தெரிவித்தார் என அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படுகின்றது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வசந்த நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சையில் தோற்றிய விதத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தின் போது தனியான அறையொன்றில் 2 சட்டத்தரணிகளின் உதவியுடன் பரீட்சை எழுதியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தான் தனியாக சட்ட தேர்வு எழுதியது நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவேன், ஆனால் நிரூபிக்க முடியாவிட்டால் நீங்கள் வெளியேற வேண்டும் என அமைச்சருக்கு நாமல் சவால் விடுத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அண்மையில் ஆரம்பித்த புதிய வரி நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியம் மறு ஆய்வு செய்யும் என அந்த நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி ஹோசப் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் இலங்கை தொடர்பான ஏற்பாட்டின் கீழ் 3வது மதிப்பாய்வில் சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களும் இலங்கை அதிகாரிகளும் பணியாளர் நிலை ஒப்பந்தத்தை எட்டியதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். மதிப்பாய்வு முடிந்ததும் அல்லது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அது அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கைக்கு $333 மில்லியன் கிடைக்கும் என்று கோசாக் கூறியுள்ளார். இதற்கிடையில் இலங்கையின் தனியார் வருமானத்தின் வரி அமைப்பில் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் அறிவித்தார். இந்த மாற்றங்களின்படி வரி இல்லாத மாதாந்த வருமான வரம்பு 1,00,000 இருந்து 1,50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கையின் கடற்பரப்பில் நுழையும் கப்பல்களை கையாளும் விடயம் தொடர்பில் தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. அரசாங்கத்தின் நீல பொருளாதார செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இலங்கை கடற்பரப்பில் நுழையும் கப்பல்களின் விபத்துகளின் போது மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் இழப்பீடுகளை பெறும் செயற்பாடுகளை இலகுபடுத்தும் வகையில் குறித்து தேசிய கொள்கை உருவாக்கப்பட உள்ளது. அதன் மூலம் கடந்த காலங்களில் நிகழ்ந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்து போன்ற சம்பவங்களின் போது உடனடியாக இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேல் மாகாணத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் மேல் மாகாணத்தின் பாதுகாப்புக்காக 6,500 போலீசார் விசேட பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதற்கு மேலதிகமாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 40,000 போலீசார் விசேட கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவர்களில் புலனாய்வு உத்தியோகத்தர்களும் உள்ளடக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வகையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்பட்டுள்ளமையை வரவேற்றுள்ள இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறான செயலணிகளில் இலங்கையின் பல்லினத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கான ஜனாதிபதி செயலணியில் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லாமையை சுட்டிக்காட்டி ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே ஏபிடிபியின் செயலாளர் நாயகம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்டுள்ள 18 பேர் அடங்கிய இக்குழுவில் சிறுபான்மை இன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் யாரும் உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவின அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்களை போலீஸ் திணைக்களத்துக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அது தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்குவதற்கான அறிவிப்பின்படி குறித்த அறிக்கையை சமர்ப்பித்த வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களின் பட்டியலை போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளது. வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் பிரதமர் ரணில் அமரசூரியவை இன்று சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். பிரதமரின் அலுவலகத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தலைமன்னார் பகுதியில் முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் கையகப்படுத்தியுள்ள காணிகள் பொதுமக்களின் பாவனைக்காக மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என அவர் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் இலங்கையில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் யாத்திரைகள் எதிர்நோக்கும் சிரமங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எடுத்துரைத்ததுடன் அவர்களுக்கான விமான பயண கட்டணத்தை சலுகை விலையில் சீராக பெறுவதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அத்துடன் மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 47,599 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிக அளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணத்தில் 20,519 பேர் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12,030 டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கனடா நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடன் ஒட்டோவா நகரில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் கனடாவுக்கான உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அவர் அங்கு பல்வேறு மட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த நிலையில் இன்றைய தினம் கனடா தலைநகர் ஒட்டோவாவில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அதில் அவர் மக்கள் பிரதிகளுடன் கலந்து கொண்டு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். அவர் ஏற்கனவே கனேடிய வெளிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எப் உள்ளிட்ட கனேடிய அரசியல் தரப்பினர்களுக்கு இடையிலாக உத்தியோகபூர்வ சந்திப்பிலும் ஏற்கனவே கலந்து கொண்டிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனியும் கால நீடிப்பும் அரசியல் வெளியும் வழங்காது குற்றவியல் பொறுப்புக்கூறல் தொடர்பான சர்வதேச விசாரணை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அந்த தீர்மானத்தில் தகுந்த தரமுயர்த்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்பது தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இத்துடன் ஜெஃப்னா கல்லூரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்தீர்கள்.